தேரேஷ்குமே நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் சரியா போகலையோ அப்படிங்கிற விமர்சனங்களும் வந்திருக்கு. எப்படி பாலிவுட்ல போச்சு, இதையும் தாண்டி தனுஷ்க்கு பாலிவுட்ல ஒரு பெரிய ஃபியூச்சரே இருக்கு அப்படிங்கறத வந்து இன்னைக்கு நிதர்சனமாகிருக்கு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேரேஷ்குமேவோட படத்தை பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கதை வந்து நம்ம நிறைய திரைப்படங்கள்ல பார்த்து வந்த கதை மாதிரியே இருக்கும். ஒரு பையன் பயங்கரமா கோவப்படுவான், ஒரு பொண்ணு வந்து வருவா, உன் கோவத்தை நீ அடக்க அப்படி இப்படின்னு பேசுவா, கடைசியில வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இதே நார்மல் ஸ்டோரி தான் இந்த கதையில இருக்கு. இது போன்ற பல ஸ்டோரிகள் நம்ம ரியலாவும் கேட்டிருக்கோம், அட் த சேம் டைம் படமாவும் பார்த்தாச்சு. அர்ஜுன் ரெட்டி அது இதுன்னு ஏகப்பட்ட படங்கள் நம்ம சவுத் இந்தியால பார்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படத்தை கொடுக்கும் போது என்னன்னா, தியேட்டர்ல வந்து அங்கங்க வந்து சப்டைட்டில்ஸ் ஒரு மாதிரி ஓடுது, பட் டைலாக் வேற மாதிரி வந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. தேரேஷ்குமே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தமிழ்ல வந்து ராஞ்சனா, அம்பிகாவதி அப்படி இப்படின்னு என்னென்னமோ போட்டீங்க, பட் தேரேஷ்குமேனா அப்படியே வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டவுன்ஃபால். அடுத்து படத்துல எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு காப்பி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டவுன்ஃபால். இன்னொன்னு சப்டைட்டில் ஒண்ணு வருது, இங்க ஒண்ணு வருதுன்னு ஒரு டவுன்ஃபால்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து இப்ப அங்கங்க வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா தனுஷ் அங்கங்க ரஜினி மாதிரி பண்ண என்னன்னா இன்னும் கலாய்க்க தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலா ரஜினி மாதிரியே பண்ணிருப்பாரு. எக்ஸாக்டா சொல்லணும்னா அதான் உண்மை. ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா இங்கே வந்து எல்லா சீன்ஸும் வந்து நம்ம எடுத்து போட்டுற முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் இப்போ இங்கே சவுத் இந்தியாவில் இதை போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படியே நார்த் இந்தியா பக்கம் வந்தீங்கன்னா எல்லாருக்கும் செம்மையாக பிடிச்சிருக்கு. ஏன்னா பாலிவுட்ல சையாரா அப்படிங்கிற ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி மேலே அள்ளி இருக்குங்க. அந்த படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு ரொம்ப அழுகிற அளவுக்கெல்லாம் வந்து இருக்காது. ஜஸ்ட் ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி, ஒரு 1 டைம் 2 டைம் வந்து பார்க்கலாம், நல்ல ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டா வாட்சபிளா இருக்கும் அந்த படம். ஆனால் அந்த படத்தை விட இன்னைக்கு தேரேஷ்குமேவை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு தமிழனோட படம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா தனுஷ் அடிக்கடி ஏதாவது ஒரு மொக்க ஆடியோ வந்து கொடுத்து ரஜினி மாதிரி பண்ணி மாட்டிப்பாரு, அதனாலே அவர் படம் சரியா அங்க போறதே கிடையாது. பட் நார்த் இந்தியால தனுஷை ஒரு கிரஷ் மெட்டீரியலாவே பாக்குறாங்க. இவ்வளவு நாள் ரன்வீர் கபூர் அடிச்சிட்டு இருந்த பொண்ணுங்க இன்னைக்கு சவுத் இந்தியன் பாய்னா தனுஷ் மாதிரி தான் வேணும் அப்படின்னு மீம்ஸ் போட்டு அள்ளி விடுறாங்க. இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா பயங்கர எமோஷனல் சீன்ஸ் அங்கங்க வச்சிருக்காங்க. அதாவது சவுத் இந்தியால இருந்த ஒரு சில பிலிம்ஸோட எமோஷனல் சீன்ஸ் அங்க வச்சு இருந்தனால அவங்களுக்கு அது ரொம்ப புதுசா இருக்கு. நம்ம எப்படி அங்க வந்து சோளாபுரி சாப்பிடவும் நமக்கு புதுசா இருக்கும், அவங்களுக்கு நம்ம தோசை கொடுக்கும்போது என்ன மொறுமொறுன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால எந்த சீன் வச்சாலும் எதை கொடுத்தாலும் பாக்குறாண்டா இவன் அப்படிங்கிற மாதிரி நார்த் இந்தியா மைண்ட் செட் ஆடியன்ஸ் அப்படி இருக்குது. அது வந்து நான் சொல்ல மீம்ஸா சொல்றாங்க. ஸோ அதனால இந்த படம் பயங்கரமா ஹிட் ஆகி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிருக்கிறாரு நம்ம தனுஷ். ஆனா இங்கதான் ஒரு சூட்சமே இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கிற தனுஷுக்கு இன்னொரு கடிவாளம் போடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா மிருனால் தாக்கூர். இவங்க 2 பேருக்கும் டேட்டிங் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த ரூமர் உண்மையா பொய்யா அப்படின்னு யாரு நினைச்சாலும் ஒரு கமெண்ட் வருது. தனுஷ் போட்டோ போட கீழே வந்து சூப்பர் படி, கங்க்ராச்சுலேஷன், நீ வந்து பெருசா வந்துடும் அப்படின்னு என்னமோ அடிக்கடி கமெண்ட் வருது, பட் டெலிட் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு போஸ்ட்ல கமெண்ட் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. அதான் நீங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதுலயும் ஒரு பேச்சு அடிபட்டுட்டே இருக்கு. ஏன்னா ரீசெண்டா தேரேஷ்குமேவோட ஏதோ ஒரு ஈவெண்ட்ல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி காதல் மேல வந்து எனக்கு சுத்தமாவே நம்பிக்கை இல்லை, காதல்னாவே எனக்கு என்னன்னு தெரியாது அப்படி சொன்ன தனுஷ் மிருனால் தாக்கூரோட ரூமர் வரும்போது அதுக்கே அமைதியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல மக்கள் வந்து கேட்கறாங்க. ஸ்டில் பாலிவுட் மக்கள் வந்து பாராட்டிட்டு தான் இருக்காங்க. இந்த கப்பு கூட கொஞ்சம் நல்லா இருக்கேன், இவங்க கொஞ்சம் சப்பியா இருக்கிறாங்க, இவங்க கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் தான் வந்து அடிக்கடி வந்து வயிற்றுச்சல் வந்து கூட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப், அவங்க சாய்ஸ். ஸோ தேரேஷ்குமே பாலிவுட்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது, பட் கோலிவுட்ல டோட்டலாவே வந்து இது ஒரு மொக்க படம், அங்கங்க எடுத்து வந்து தனுஷ் ரஜினி மாதிரி பண்றாரு அப்படின்னு மறுபடியும் கலாயில போய் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்க தேரேஷ்குமே பாத்தீங்களா, ராஞ்சனா எப்படி இருந்துச்சு, அதோட கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கு, இதையும் தாண்டி தனுஷோட நடிப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.